ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாரு. மனசு சரியில்லாததுக்கு நான் இங்கே மருந்து கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னேன். இல்லை, நான் உபதேசம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாரு. காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன், குடும்பத்தை கைவிடவே கூடாது. கைவிட்டோம்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம். எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது. நம்ம பொண்டாட்டி புள்ள குட்டி நம்மளை நம்பி தான் வந்தது. அப்போ அதை நம்ம காப்பாற்றணும். ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை, நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும். ஒரு நாள் எல்லாரையுமே குடும்பம் வெளியே தள்ளும். அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே, நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும். நேற்று நம்ம தாய் தப்புன்னு நம்ம வெளியே தள்ளிட்டோம். நம்ம பொண்டாட்டி நம்ம புள்ள குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும். ஆனால் நம்ம தாய் தப்பை நமக்கு ஊட்டியிருப்பாங்களே, இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை. அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்லை, அதை பற்றதை தான் அது பெருசாக நினைக்க போகுது. அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும். மற்றது எல்லாத்தையும் கலக்கம்தான் உண்டாகும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? நம்ம சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம், சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம், நம்ம அனாதி ஆகிட்டுமே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும். அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர, இதை எல்லாத்தையும் நான் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க, எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க, இதை தீர்த்துட்டு வந்துடுனா, நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலைமை சரியில்லாத போயிடும். நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும். ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும். அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து, பொண்ணு அடித்து, பொண்டாட்டி திட்டி, பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கிட்டு போனால் கூட உன்னால் செய்ய முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, இளமையிலே இந்த பாடத்தை வாங்குங்க. இதனால் ஒன்று காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க. யாரும் இது பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது, பயப்படுற விஷயமே கிடையாது. கடவுளை வழிபாடுறதில் உண்மையாக கடவுளை வழிபடணுன்னா முதல்ல தன்னை தேடணும். தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும். மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? தன்னை தேடி எடுத்தாங்க. தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது. அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்தீங்கன்னா கடவுள் தெரியும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும், தைரியம் வரும். யார் தெய்வம் தேவையில்ல, நமக்கு இறைவன் இருக்கிறான்ற பயம் போயிடும். அதனால் தைரியமாக இதை எல்லாரும் இளமையிலே வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதிலேருந்து வராங்க. இந்த பாடம் பண்ணணும், உண்மையான நிலையை அடையணும்னா மனசு அமைதி பெறணும். மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் தெரியும். மனமாக இருந்து ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது. அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கினா தான் நம்ம இதை தெரியும். அமைதிப்படுத்தணும்னா என்ன பண்ணோம்? நம்ம மூச்சடங்கணும்னா என்ன பண்ணோம்? நல்ல குருக்கிட்ட போகணும். இதுக்கு தான் சொன்னோம் திருமூலர், ஆரிய நல்லான் குதிரை 5 வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கோரிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. நல்ல குருக்கிட்ட போய் சொன்னபடி செய்தீங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா, இல்லைன்னா இது அடங்காது. அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கும். ஒன்று பேசுறது கேட்கும், ஒன்று செய்கிறது மோடுறதை பார்க்கும், ஒன்று பேசும். இப்படி அதாவது திசையில் போகும்போது மனம் நிற்காது. ஏன்னா மனத்துக்கும் இந்த 4-5 புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு. இதுக்கு அந்த காரணம் கூட சேர்ந்துக்குன்னு வேலை செய்யுது. மனுஷனுடைய மனசை அமைதியை கெடுத்துங்குது. என்ன பாச்சு? மணலை நோண்டிட்டு அதில் முட்டிட்டு கடலுக்கு போயிடும். ஆனால் கடலில் போயிடுச்சுன்னா கூட அந்த கரையில் இட்ட முட்டை மேலேயே அதுக்கு ஞாபகம் வரும். அந்த நினைவாலேயே அது குஞ்சு பொறிச்சிடும். அது குஞ்சு பொறிச்ச உடனே அது முட்டையிலேருந்து அந்த ஆமை குஞ்சுங்க வெளியே வந்துன்னா அது திருப்பி கடலை நோக்கியே பயணம் பண்ணி போயிடும். எல்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும். மீன் இருக்குது, அது முட்டையை பீசிட்டோம் தண்ணியில். முட்டையை தண்ணியில் பீசிட்டு அது கண்ணால் உத்து பார்த்ததுன்னா அது குஞ்சு பொறிஞ்சிட்டோம். அப்போது இந்த நினைவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு முன்னோருங்க சொல்கிறாங்க. குளவி இருக்குது, அதுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது. அது என்ன பண்ணிட்டோன்னா அது சாகும்போது அது அப்படியே போய் சுற்றி ஏதாவது ஒரு புழுவை தூக்கிக்கும்.
கொழுவி கூடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் வழி இருக்கும், ஒரு சைடு மூடி இருக்கும், மண் கூடு. அப்போது இந்த புழுவை எடுத்துன்னு வந்து அந்த கூட்டில் தள்ளிடும். தள்ளிட்டு அந்த புழுவை அது குத்தும், அதனுடைய ஊசி மாதிரி அந்த இதில் குத்திக்கினே சவுண்டு கொடுத்துக்கினே குத்தும் போது அது வலி தாங்க முடியாமல் நெலிஞ்சி இதாகி இந்த சத்தத்தை கேட்டு அது கொழுவியாக மாறி போயிடும். அப்போ இந்த தாய் கொழுவி செத்து போயிடும். குழுவிக்கு ஏதோ ஒரு இனத்தை தூக்கின்னு வந்து கொழுவியாக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஓசைக்கு. ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவனுடைய ஓசையை இவன் கேட்டு அந்த இறைவனை அடையறதுக்கு இவனுக்கு பயம் வருது, பயப்படுறான். இந்த பயத்தால் அந்த இறை பாதையை மறந்துடுறான். மறந்துட்டு சாதாரண மனுஷனாக உள்ளாவான். என்ன பயன் இருக்குது? இவ்வளோ ஜீவராசிங்க இவ்வளோ நினைவாளியே இதெல்லாம் பண்ணுது. ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஆற்றலும் இருந்து இவனால் செய்ய முடியல. இப்படி இருக்குது. அதனால தான் இவ்வளோ படித்து சொல்கிறேன். எந்த பாவமும் எந்த தவறுமன்னு ஒரு மனுஷன் தெரியாமல் இவனும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு 5 வயசுலேருந்து 10-20 வயசு வரை தெரியாமல் நல்ல கிட்ட யாரும் சொல்லி கொடுக்காமலே நம்மளே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம் தவறுகளை. ஒரு 30 வயசு தெரிஞ்ச பண்ணணும் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுறோம். அவ்வளோ நாள் செய்த பாவங்கள் தெரிஞ்சு செய்கிற பாவத்தில் வருமா, தெரியாமல் செய்கிறது வருமா? தெரிந்த செய்த பாவமா, தெரியாமல் செய்கிற பாவமா? தெரிஞ்சாதான் பாவம். இது அறியாமல் செய்கிற, அறியாமல் செய்யவே மாட்டேன். அறியாமல் செய்யறது பாவத்தில் சேராது. அறியாமல் எது செய்வேன்? இப்போ இவர் உட்காந்துங்கிறாரு, நான் இப்படி நடந்து போகிறேன், போகும்போது இப்படி ஒச்சிப்பிட்டு போயிட்டு சாரிங்க தெரியாது பட்டுச்சுங்க. அது எப்படி தெரியாத படம்? அது எப்படி தெரியாத படம்? ஒன்று தானே வச்சேன், தெரியாத படம். ஆனால் நான் போகும்போதே அவர் கையோ காலை நீட்டிட்டாட்டா தெரியாத பட்டது, அது தெரியாத பட்டது. அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம். சில தவறு தெரியாமல் நடக்குது. தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது, தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம். ஒரு கோழியை வந்து தெரியாமல் பிடிச்சி அத்துன்னு துண்ணு நிற்பியா? சொல்லு, தெரிஞ்சு தானே துண்ணுவேன். மீன் கடைக்கு போய் ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து தெரியாது துண்ணுவியா? எது துண்ணுவேன்? உன் பொண்டாட்டியை போய் ஒட்டுக்கட்டுன்னு தெரியாது அடிப்பியா? எது தெரியாமல் செய்வேன் நீ சொல்லு? ஒரு மனிதன் தெரியாமல் எதை செய்வான்? குழந்தை பருவத்தில் ஒரு 15 வயசுக்குள்ள கூட தெரியாமல் எது எப்படி செய்வான்? நல்ல கெட்டு தெரியாதுங்களா? நல்லது கெட்டது தெரியாது. ஆனால் தெரியாமல் எதையுமே யாருமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவுது, தாய் பக்கத்து வீட்டில் பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாலுங்க, தாய் உட்காந்து நவந்து போயிடுது இல்லை? அப்போ அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது. தெரியாமல் யாரும் எதையும் செய்யறதே கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சு தான் செய்துங்கிறோம். சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்கிறான், சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். தெரியாமல் எப்படி எதைதான் செய்ய முடியும்? நீ தெரியாமல் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே எப்படி வருவேன்? அதனால இந்த தெரியாமன்ட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது. எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சுதான் ஒரு காரியத்தை செய்தேன். ஒரு கெடுதல் செய்கிறேன், நான் தெரிஞ்சுதான் செய்கிறேன். இது கெடுதல்னு தெரியாமல் நான் செய்யிட்டேங்கன்னு சொல்ல முடியாது. அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு அது. ஆனால் தெரியாமல் எந்த செயலும் உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, தெரிஞ்சு தான் செய்வான். அதனால எல்லா செயலும் தெரிஞ்சு செய்யறதெல்லாம் பாவம்தான். நீங்க சித்தரை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்ல. சித்தரை பத்தி வேணா, சித்தரை பத்தி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல. சித்தர் சமாதி நீங்க இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. மகான்கள் சமாதிக்கு இருக்கு. அதுல வந்து அவங்க சித்தர்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா. முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு, போலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. கடவுளை அடைஞ்சிடுறாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அந்த சமாதி போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து ஆமா போலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆன்மா இருக்குமா? ரெண்டாவது அதுல வந்து என்ன சக்தி இருக்குங்கிறது, எல்லா சக்தியும் உனக்கு கோவில்ல போனீங்கன்னா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனை சக்தியும் சமாதியில கிடைக்கும். ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும். அதனால் அது அழிவே கிடையாது அதுக்கு. ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது. இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன். அதனால் உடலால் போயிடும். உயிர் போன உடனே இந்த உடலை போய் சுடுகாட்டில் போச்சிடுவான், கொளுத்திடுவான், என்ன ஒன்று பண்ணிவிடுவான். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அதுலேயே ஐக்கியப்படுத்துறான் அதை இல்லையா? இப்போ செம்பு இருக்குது, செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது. ஆனால் தனித்து செம்பா இருந்தால் என்ன பிரயோஜனம்? மரியாதை இருக்குமா? இருக்கு. தங்கத்தை சேர்க்கும் போது தானே மரியாதை. அது மாதிரி இந்த பாழா போன உடல் தனியாக இருந்ததுக்கு மரியாதை கிடையாது. இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கைகூடும். அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும்.
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை. அதுக்கு ஈடானவங்க கூட இல்லையா. புவனம் கடந்த அன்று பொன்வொளி மின்னும் தவச்சடை முடி தாமரையானே. உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள், சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது ஒன்று தான் கடவுள். அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார், ஆதி முதல் அந்தம் வரையின்னுட்டு. அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனது, அதுவாக உருவாச்சா, அது ஏற்கனவே இருந்ததா, இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த சிவம் உருவானது மட்டும் 1.25 மணி நேரம் ஆச்சு சொல்கிறதுக்கு. அந்த சிவம் உருவானது மட்டும் சொல்லவே 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும், அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை சொல்லணும். இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு. நம்மளை கடவுளை எந்த கடவுளும் யாரையும் உருவாக்குறதே கிடையாது. கடவுளை யாரும் உருவாக்குறதே கிடையாது. எல்லாமே இயற்கை. இயற்கையிலேருந்து தான் வந்தோம், இயற்கையாகவே இறந்து போயிடுறோம். இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும். இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும். ஏன்னா மனிதனுக்கு தான் 6 ஸ்தானங்கள் இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது. அதுக்கு உயிர் மட்டுங்கிறது மனம் இல்லை. அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டாட்டி புள்ளக்குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது. மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான். அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள் எல்லாம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள். அது பேரொளி, ஒளியும் ஓசையுமாகுது. அதுக்கு உருவமற்ற பொருள். அதுதான் கடவுள். அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது. உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்குதா? உன் உடலுக்கு அடையாளங்குது, உயிருக்கு அடையாளங்குதா? யார் உயிருக்காவது அடையாளங்குதா? எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்குதா? என்ன ஒரு நண்பர் கேட்குறாரு, ஒரு சீடர். அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன். அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார், அவர் பேப்பர் கடை, வெத்தலைப்பாக்கு கடைலாம். அங்கே போய் உட்காருவேன். அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு, விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, மூளையால் தான் உலகம் மனுஷனை இயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு. அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார். சரி, அவர் கேட்டார், என்ன பண்ணுற பதில் சொல்லி தானே. நான் சொன்னேன், செத்தவனுக்கெல்லாம் மூளையப்பா எடுத்துட்டாங்க அப்படின்னு. உயிரா இல்லை, செத்து போய்க்கிறான். அவங்க தலையிலலாம் மூளை எடுத்துட்டாங்க. எல்லா தலையிலும் தான் மூளை இருக்குது, செயல் புரியலையே. அப்போ மூளை செயல் புரியறதுக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஒன்றும், அதுதான் சிவம். அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலாம், உன் உடம்பு வேலை செய்யாது. அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? இது எப்படி மாட்டதுனாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம், மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே லைட்டை சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும். அந்த லைன் வர்றது தான் ஆன்மா. இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது, மூளை இருக்குது, மனசு இருக்குது, உயிர் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி. அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே. ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது. மதத்துக்கு ஒரு பொழப்பு நடத்துறதுக்காக வச்சுக்கின்றதான் மதங்கள்லாம். மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது, ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க. இன்றைக்கி அந்த மதம் மாரி தெரியுது, அது மனுஷனை அழிச்சுக்குன்னு தெரியுது. வேற்றுமையை அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை கொண்டுக்கின்னு இருக்கிறோம். மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம்.
அதனால் மதத்தை மறந்துடுங்க, கடவுளை மனசில் ஏற்றுங்க, கடவுளை நினைங்க, கடவுளை அடையத்துக்கு வழி தேடிக்குங்க. அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க. அதனால் சொல்கிறார் திருமூலர், அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுறான்றார். சொல்கிறார், அதை எப்படி தீயினும் வெய்யான், நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது, அதை அழிக்க முடியாது. தீயினும் வெய்யான் புனலினும் தனியான், அது எதுலேயும் அதை ஆற்றிடவும் முடியாது, அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது. அதனால் புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையேடா உலகத்தில் அப்படின்றார். அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான், குழந்தையை விட நல்லவன்டா கடவுள். ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம், கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான், அவ்வளோ தங்கமானவனா ஈசன். ஆனால் அதை அறிகிறவன் இல்லை, அதை சொன்னாலும் எடுத்துக்கிறவனும் இல்லை. அதனால் சொல்கிறாரு, ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை, சேயினும் நல்லான், சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான். பெத்த தாயை விட குழந்தையை விட நல்லவன்டா, ஆனால் உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனான்டா. அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமேன்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கின்னு உண்மையில் பயணம் பண்ணணும். போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம், நம்ம பண்ணக்கூடாது அப்படி. ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறார், இப்படி எல்லாம் இருக்குதுப்பா, சொல்லுப்பா. ஐயா, இப்போ ஒரு குழந்தை பிறகுது ஐயா, குழந்தை பிறந்து அது வாயை திறக்கும் போது தான் அது ஆன்மா உள்ள நுழையுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உயிர் இருக்கா ஐயா? உயிர் இருக்குமா? ஆன்மா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு, கையில வச்சிருக்காங்க. சரி, அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கா? தாயினுடைய தொப்புல கட் பண்ணலன்னா உயிர் இருக்கும், இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது. எப்படி கத்துது? குழந்தை பிறந்த உடனே கத்துது இல்லை, எப்படி கத்துது? அதுக்கு தொடர்பு இல்லைன்னா கத்தாத, தாயினுடைய தொடர்பு இருக்குது கத்துது, அதனால குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகுதான் அது பிண்டமாக மாறுது. அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமாக போகுது. அது வரைக்கும் தாயினுடைய உயிரில் தானே அது வளர்ந்தது கர்ப்பத்தில். பின்ன உயிர் இல்லாத எப்படி வளரும் ஒரு பொருள்? செத்து போகாது வயிற்றுலையே. ஏன் இந்த விபரீத விளையாட்டெல்லாம் உனக்கு? இல்லை, தெரிஞ்சுக்கலாம். என்ன இதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? உன்னை பற்றி தெரிஞ்சுப்பான்னா நீ என்ன டாக்டரா படிக்கிற? அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. சரிங்க ஐயா, இப்போ நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும்போது, தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வீட்டில் இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டை விட்டு போயிடணுன்ற மாதிரி எண்ணங்கள் வருமா ஐயா? இப்போ நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமாக செய்ய இல்லை முன்னேற்றம் அடையும் போது நமக்கு வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டை விட்டு போயிடுற மாதிரி சூழ்நிலை. வீட்டை விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது. எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும், எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும். இவ்வளோ நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய்யின்னு இருந்தோம், ஆனால் இது இப்போ எல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும், தர்ஷினின்னு ஒரு அம்மாவும், டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் இங்கே உபதேசம் வாங்கினாங்க. இப்போ அங்கே கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவானிட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அம்மாவுக்கு 4 உபதேசம் தான் கொடுத்தோம். 10வது வாசல் திறந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எல்லாமே பொய்யா இருக்குது சாமி, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாமே ஒளியாக இருக்குதுன்னாங்க. ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய், கடவுள் மட்டும்தான் மெய், நம்ம மட்டும்தான் மெய்ன்றது தெரியும். அப்படி தெரியும் போது மற்றதெல்லாம் வெறுப்பு வரும். அதனால தான் சித்தர்கள் சொன்னான், இந்த உடலை நம்ம என்ன பண்ணுறோம், மெய்யின்னு சொல்கிறோம். ஆனால் அவன் சித்தர் என்ன சொல்கிறான், இதை பொய்யிடான்றான். இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த உடலை மறந்து ஒரு உயிரோட போகும்போது உடல் பொய்யா போகுது. அதனால் காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா. இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சுவாசம் வராது, செத்து போயிடும். இங்கே கடவுளுக்கே வேலை எல்லாம் போயிடும். எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை, ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை அத்தனை பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது.
அப்போ மனிதனை காப்பாத்தின்னு இருக்கிறது உணவு. மனிதனை மட்டும் இல்லை, உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது. புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது. காட்டில் ஒரு மிருகம் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது. மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒருத்தருக்க மாட்டான். கடவுள் எல்லாம் அப்புறம்தான். ஆதியில் கடவுளாக இருந்தான், இயற்கையை வழிபட்டான், சுழுபட்சமாக இருந்தான், கவலை இல்லாத இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னுக்குறான். அதனால வேற்றுமையை உண்டாக்கி, பகையை உண்டாக்கி, ஒத்தனை அழிச்சு ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான். அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும். இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ள உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது. ஊட்ட போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன், கைலாசம். அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான். என்னடா இது இவ்வளோ பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான். அதை லைனாக உட்காந்துங்கிறதுல பார்த்தா 2 பேர் தமிழை மாதிரி இருந்தான். கேட்டேன், என்னப்பா தமிழ் தெரியுமா? தெரியுங்க. ஏன் தமிழில் பேச மாதிரி? இல்லை, இங்கே எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு. சரின்னு பேசுன்னு எதனா ஞானம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடியான்ட்டோம், வந்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் அம்மா சேர்த்தது, நடிகர் பிறந்தது, இந்த சாப்பாடு வருது, சாப்பிட்றோன்றோம். அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவையில்லை, தானாகவே ஓடி போடுவான். ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும். ஓடுறது பயந்து போடுறது. சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லறத்திலே இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஓடி போய் நான் பொண்டாட்டியை விட்டுறேன், புள்ளியை விட்டுறேன்னா அது சாதனை கிடையாது, அது பயம். அது பேர். அது இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு வீட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும், எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும். ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும். நீ தனித்தே நிற்கணும், எல்லா செயலையும் செய்யணும். நீ அந்த மாதிரி போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா குழப்பம் வரும். அதனால தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கிட்டு போகிறது, பொண்டாட்டியை உட்காந்து ராமாயணம் படிக்கிறது, படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தை நிற்கிறது. இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் எடுத்து விட்றேன், என்னையாண்ட கல்யாணம் பண்ணிக்கினேன்றது. இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நல்லா வர்றது தான். அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரி, சொல்லு. ஏன் இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே ஏன் கிடைக்கணும்? நம்ம பெற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும்? அது நீ எதுலேருந்து வந்த? நான் அப்பாவோட. அதுலேருந்து வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தம். இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். உனக்கு தான் சொந்தம். அப்போ அவர் பால் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து பண்ண உங்கள் அப்பா சொத்தெல்லாம் நீ தானே எடுத்துக்கணும். அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும். இது தொடர்பு இல்லாத போது தான் வராது. தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும். அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது. அதனால தான் சொல்கிறது, அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய யூகத்தை உடைக்கிற ஆற்றல் அர்ஜுனனுக்கு தான் உண்டு, வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபதிரைக்கு சொல்லின்னு வர்றாரு. சுபதிரை தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுன்னுக்கிறான் வயிற்றுலேருந்து. பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போயிட்டான், வெளியே வர தெரியாத மாட்டி செத்து போகிறான். அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அப்போது கர்ப்பத்திலே உணர்வு வந்தது, மற்றவன் சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா? அப்படி வர்றதுதான். ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தானோ அத்தனை இவனுக்கு சொந்தம். இவன் பிறந்து இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம், தாய் தாப்பு வராது. சொல்லு. அந்த பாவத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரே வழி இதில் மட்டும்தான் தீர்க்க முடியும். எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணணும். பண்ணினா தான் சமமாக ஆகும். அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான், அதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்குன்னு தான் இருந்துக்கு இருக்கும். சொல்லு. அதனால்
செய்தது நன்மை. நம்மளால் இப்போ ஒரு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு 500 ரூபாய் உலகத்துக்காக செய்துடுறேன், ஒரு 500 ரூபாய் என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன். அப்போ நான் எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன். அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன். அந்த மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதுதான் ஆன்மீக வழி. ஆன்மீகம்ன்றதே என்ன? அடுத்தவனுக்கு கொடுத்து வாழறது ஆன்மீகம். அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு. மனிதன்றவனை கொடுத்து வாழறவன் தான் மனிதன், எடுத்து வாழறது மிருகம். மிருகம் மாதிரி வாழக்கூடாது. இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம். இனிமேல் நமக்கு இந்த பக்குவம்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான், ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது, மிருகம் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்லை, மனித மாதிரி பழகுங்க அப்படின்றது. அதனால் மனிதனாக மாறும்போது மனோபாவம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும். சொல்லுங்க ஐயா. ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க. மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத, மற்றவனை பார்த்து புறமப்படாத, அவன் வேற காரணத்துக்காக பிறந்திருக்கான், நீ வேற காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா? யாரையும் தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஏன்னா ஆதியில் போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்போவோ. இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்துன்னுக்கிறேன்னு தெரியும். இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும். அது மறந்தால்தான் உலகம் இருக்கும். மறக்காத ஞாபகம் இருந்ததுன்னா உலகமே இருக்காது. அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரகசியம், தெய்வ ரகசியம்னு பேர். அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும். எப்போ வரும்? அதை தான் அவ்வைக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, முப்பிறவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ ஞானியாக ஆயிட்ட. முப்பிறவியில் போன பிறவியில் நீ பணக்காரனாக இருந்த. இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம போன பிறப்பில் என்ன வரணும், இப்போ எதுக்காக வந்துக்கிறோம், என்ன செய்துனுக்கிறியோ அதுக்காக வந்துக்கிற நீன்னு அர்த்தம். இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற, நீ அதுக்காக தான் வந்த. அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலை நீ செய்ய மாட்டேன். அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான், பூமியில் ஜனனம் பண்ணணும்னா மரணம் அடைவான். ஜனனமும் மரணமும் இயற்கை. இந்த ஜனன மரணத்துக்குள்ளே இறைவன்ற ஒருத்தனை பிடிக்கணும். அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையிறதுக்கு தான் மனிதனும். மற்ற ஜீவராசி பேசாது, மற்ற ஜீவராசி ஒருத்தர் நடத்தாது. உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு. மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும். அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத, இவனை பற்றி பேசிக்கிறான், தன்னை பற்றி பேசிக்கிறான், தான் குடும்பத்தை பற்றி பேசிக்கிறான், உலகத்தை பற்றி பேசிக்கிறான். அதெல்லாம் முக்கியம். கடவுளை பற்றி பேசணும். ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும், பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. அதுக்காக வந்தது தான் மனித உடல். சரிங்க, சொல்லு ஐயா. ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல ஐயா. இப்போ இந்த ஆன்மீகத்தில் ஞான நிலை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா, ஆனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஐயா. ஒரு சில ஆமாம், நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை, அந்த நோக்கம். ஒருத்தன் குழந்தையா பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும். ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுக்கும். எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். கடவுள் அப்படி தான். எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல, ஒருத்தர் கண்ணன் வரும், ஒருத்தர் முருகன் வரும், ஒருத்தர் சிவன் வரும், ஒருத்தர் அம்பாளுன்னு வரும். ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான். அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீ உன் வீட்டில் 4 குழந்தை பிறந்து 4 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பியா, வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல, அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம். அது ஆகிப்போச்சு. அதில் தான் வந்திருக்கிற. சொல்லு, இல்லைன்னா பொய் பேசக்கூடாது. நான் இந்து சாமி. நீ இந்து தான். கிறிஸ்துவெல்லாம் என்ன அவன் பிறக்கும்போது கிறிஸ்துவன் அவன் பிறக்கான். இங்கே பிறக்கும்போது வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னே இந்தியாவில் எல்லாம் இந்து தான். வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் கிறிஸ்துவன் நான் மாறினோம். வெள்ளைக்காரன் கூட மாற்றலை, இங்கேருந்து போய் மாறினவங்க தான் மாற்றினாங்க. கிறிஸ்துவன்றது ஒரு பிறப்பே கிடையாது, மனிதன் தான் பிறப்பு, மதம் பிறப்பே கிடையாது. சொல்லு. குளிச்சுட்டு இது பண்ணுறது, அது அப்புறமா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. சூரிய ஒளி சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்த குழந்தை தானே.
அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஆனால் பெற்றவங்க போய் சூரிய ஒளியில் காட்டு குழந்தைய அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணு நல்லா தெரியும். கண்ணு நல்லா தெரியும். கண்ணு நல்லா தெரியறதுக்கு இல்லை, சூரியன்லேருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அது மனிதனுக்கும் கிடைக்குது, குழந்தைக்கும் கிடைக்குது, இந்த உலகத்துக்கும் கிடைக்குது. சூரியன் ஒன்று வரலன்னா இங்கே ஒரு உயிர் கூட இருக்காது, ஒரு கடவுள் கூட இங்கே நிற்காது. கடவுள் செத்து போடுவான். அதனால சூரியன் தான் எல்லாத்துக்கும், சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது. அதான் கடவுளை. அதனால அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண்ணு நல்லா தெரியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி வரும். சூரிய ஒளிப்படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது, குன்னி போயிடும். ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது. ஆமாம், அந்த ஒளி விழுந்தாதான், சூரிய ஒளி விழுந்தாதான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்களை எடுத்துன்னு போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க, அந்த குழந்தை வளரணும்னுட்டுக்காக, அதுக்காக காட்டுறாங்க. மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கு, அது எதற்கு? என்ன ஏதின்னு வந்துட்டுக்கிறீங்க? இதுக்கு வந்துட்டு சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. என்னப்பா சக்தி புத்தி கடவுள்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? சக்தி முத்தி கடவுளா அப்படின்னு யார் சொல்லிக்கிறது? அங்கே புக்கில் சிவவாக்கியர் புக்கில் இருந்தது. சிவவாக்கியர் சொல்லி இல்லை, எங்கேயுமே அப்படி சொல்லலையே. அந்த 9 நவகிரகம் இருக்கு இல்லையா திருப்பதி தமிழ்நாட்டில், அங்கே போகும்போது அவங்க புக்கில் வாங்கிட்டு வரும்போது அந்த புக்கில் இருந்தது. அது சிவவாக்கியர் புக்கு இருக்காது, வேற என்ன வாக்கியர் புக்காக இருக்கும். சிவவாக்கியர்லாம் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆசை பற்று பண்பு அருள். ஆசை பற்று பண்பு அருள். பண்பு எல்லாம் வந்து இங்கே நம்ம சொல்லிக்கிறது, அது வந்து பழக்கத்தில் வர்றது. ஆனால் ஆசை பாசம் அது இயற்கை, அது உடலோட வந்தது. அதனால அது வந்து அதுக்கு எதுக்கு என்ன ஆகுது, ஆன்மீகத்துக்கு என்ன ஆகுது? அதுக்கு இது இல்லைங்களா? இருந்தால் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. போட்டோ எடுத்து வச்சுங்க. 1000 முறை தொழுவார் மறுபிறவி. 1000 முறை தொழுவார் மறுபிறவி அப்படின்னா அந்த புக்கில் இருந்தது. ஏதோ ஒன்று எவனோ ஏது இந்த ஏதிக்கிங்க, அது ஒரு வாரத்துக்கு கீச்சு போட்டு போ. 1000 முறை சொன்னால் மறுபிறவின்னா அப்புறம் இல்லை சொல்லலைன்னா மறுபிறவி இல்லையா? எப்படி அது? ஏதாவது ஒரு பொருள் இல்லையே அதில்.